மீனவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். உண்மையாகவே 12 வருஷமாக நாங்கள் இந்த லைக்கோஸ் சட்டவிரோதமான தொழில்கள் அனைத்தையும் நிறுத்தச் சொல்லி ரோட்டு வழியில் வீதி வழியில் கொழும்பு அமைச்சர்மாருடன் அரசாங்கத்துடன் எல்லாம் கதைத்தும் அதற்கமைய கட்டாய முதுகள் இந்த நடைமுறை எமக்கு சாதகமாக அமையும் என நாம் நம்புகிறோம். எடுத்த தீர்மானங்கள் அனைத்தும் எமக்கு முழுமையான நம்பிக்கையோடு அவர்கள் சொன்னதை எமக்கு உறுதிப்படுத்தி செய்து தரணும். வணக்கம், எனது பேர் அருள்நாதன். நான் முல்லைத்தீவு மாவட்ட சம்மேளனத்தின் உபதலைவர். நாங்கள் இன்று ஒரு ஊடக சந்திப்பிற்கு நேற்று முன்தினம் எமது முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் நேற்று பிற்பகல் 3 மணி அளவில் கௌரவ ராஜாங்க அமைச்சர் கடத்தொழில் ராஜாங்க அமைச்சர் அவர்கள் வருகை தந்து எமது கடல் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக இங்கே வந்திருந்தார். அங்கு அரசாங்க அதிபர், ஏனைய கடற்படையினர், போலீசாரிகள், அனைத்து சங்கங்கள், சமாசங்கள் அனைவரும் கலந்து கொண்டு அலைய போது உண்மையாகவே நேற்று நடந்த சம்பவம் எமது இழப்புக்கு மத்தியில் நல்ல ஒரு தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருந்தது. அந்த தீர்மானங்கள் உண்மையாக எமது மீனவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். உண்மையாகவே 12 வருஷமாக நாங்கள் இந்த லைக்கோஸ் சட்டவிரோதமான தொழில்கள் அனைத்தையும் நிறுத்தச் சொல்லி ரோட்டு வழியில் வீதி வழியில் கொழும்பு அமைச்சர்மாருடன் அரசாங்கத்துடன் எல்லாம் கதைத்தும் மகஜர் கொடுத்தும் தீர்க்கப்படாத பிரச்சனைகள் நேற்றைய தினம் இந்த நல்ல அரசாங்க ஆட்சியில் எமது இந்த புதிய அரசாங்கம் எமக்கு சரியான ஒரு தீர்வை இந்த மீனவ மக்களுக்கு பெற்று தந்திருக்கிறார். அந்த விடயத்தில் இந்த லைக்கோஸ் சட்டவிரோதமான தொழில்கள் அனைத்தையும், இந்தியன் ரோலர்லேருந்து அனைத்தையும் இந்த அரசாங்கம் எந்த காலத்திலையும் இந்த எங்களுடைய இலங்கை கடலில் செய்வதற்கு அனுமதிக்க மாட்டோம் என கௌரவ ராஜாங்க அமைச்சர் உறுதிமொழி தந்திருக்கிறார். ஆகவே அந்த விடயம் உண்மையாக மீனவர்களுக்கு வலு சந்தோஷமாக இருந்தது. தீர்க்கப்படாத பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டது. அத்தோடு இப்பிரதேசத்தில் கடற்படையினர், எஸ்டிஎஃப், போலீஸ், நேவி, அந்த திணைக்களத்தையும் உடனடியாக இந்த மக்களுக்குரிய தீர்வை பெற்றுக் கொடுக்க சொல்லி சொல்லியிருந்தார். அதுக்கு கடற்படையினர் தாங்கள் பூரணமாக இந்த விடயத்தை செய்ததை விட அதிகமாக இந்த கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவோம் என கோரிக்கை கொடுத்திருந்தார். அதை விட கொக்குவா முகத்துவாரத்தில் பொயிண்ட் அடித்து நாங்கள் படகுகளை செட் பண்ண சொல்லியிருந்தோம். அதுக்கும் கௌரவ ராஜாங்க அமைச்சர் கடற்படையுடன் கதைச்சு உடனடியாக அந்த இடங்களில் பொயிண்டுகளை அடைச்சி படகுகளை செக் பண்ணி அனுப்ப சொல்லி உத்தரவு விட்டிருக்கிறார். அத்தோடு கடல் வளங்கள் ஆகிய அந்த ரெக்டர் சட்டபூர்வமான விதத்தில் அந்த ரெக்டர் ஒன்று எமது பிரதேசத்தில் செய்து வருகிறார்கள். ஏனைய பிரதேசங்களில் எங்கள் பிரதேசத்தில் அங்கு இந்த ரெக்டர் பாவித்து கடல் மண்ணரிப்புகள் இருப்பதால் சில இடங்களில் கடல் முன்னுக்கு வந்திருக்கிறது, சில கட்டிடங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் உடனடியாக இந்த மாவட்டத்தில் கடல் பிரச்சனையால் இந்த பாதிக்கப்படுமா இருந்தால் உளவு இயந்திரம் அதை விட உயர்ந்த ரெக்டர் என்று சொல்லிவிட்டு 25-30 கம்மானில் வளைக்கும் கரவரையை கொண்டு போய் 70 கம்மான் 75 கம்மானில் சிறு தொழிலாளிகள் பாதிக்கும் வளப்படுக்கும் இடங்களில் கொண்டே விலைகளை வளைத்து அதிகமாக இந்த கடல் வளங்கள் தவிர்க்கப்படுகிறது. ஆகவே இந்த ரெக்டரையும் உடனடியாக இந்த மாவட்டத்தில் நிறுத்திவிட்டு எமது மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேற்கொள்வதற்கு நல்ல ஒரு முடிவெடுத்து தந்திருக்கார். இந்த அரசாங்கத்தின் மத்தியில் உண்மையாக இருந்த அரசாங்கங்களை விட இந்த அரசாங்கம் உண்மையாகவே சிறு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நல்ல ஒரு தீர்வை பெற்று தந்தது உண்மையாகவே நாங்கள் வரவேற்கிறோம். ஆகவே இது அடுத்த ஒரு 3 மாதத்தில் அடுத்த கூட்டம் இருக்கிறது என சொல்லியிருக்கிற ராஜாங்க அமைச்சர். அதுக்கு முதல் இந்த அனைத்து தொழிலும் இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தில் நிறுத்தி தருவாரான நம்புகிறோம். இந்த அரசாங்கத்தை எங்களது மக்கள் நம்பிக்கையுடன் இருக்கிறார்கள் என கூறிக்கொண்டு எனது கருத்தை நிறைவு செய்கிறேன். எனது பேர் ரெட்னுடைய ரோச்சந்திராஜா. நான் கள்ளப்பாடு வடக்கு சித்திவிநாயகர் சங்க தலைவர். நேற்று நடந்த எமது மீன்பிடி கச்சேரியில் கூட்டத்தின் பொழுது எடுத்த தீர்மானங்கள் அனைத்தும் எமக்கு முழுமையான நம்பிக்கையோடு அவர்கள் சொன்னதை எமக்கு உறுதிப்படுத்தி செய்து தரணும். அதைத்தான் நாங்கள் கேட்குறோம். வெறும்படியே சொல்லிட்டு போனது இல்லாமல் எமக்கு இந்த சொல்லியிருக்க நேவி, போலீஸு, இராணுவம், சம்பந்தப்பட்ட நீர்வழி திணைக்களம், அதோடு சேர்ந்து சங்கங்களின் தலைவர்மார்களையும்
இணைத்து எங்கெங்கே குற்றங்கள் நடக்குதோ எங்கெங்கே தடைப்பட்ட தொழில்கள் நடக்குதோ அவர்களை கண்டித்து உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கிறேன். அதை இப்போ இனி அடுத்த கிழமையிலேருந்து அதை செய்தால் தான் நாங்கள் அதை நம்புவோம். எங்களுக்கு அதில் வாக்குறுதி கொடுத்ததை முழுதாக நடைமுறைக்கு வந்து கொண்டிருக்கின்றது. ஏன்னா இதுக்கு முதலும் எத்தனையோ அரசாங்கம் இருந்தது, சொன்னது, இதையும் நடக்கவில்லை. அதனால தான் இவ்வளவு குழப்பங்களும் வந்து கொண்டிருக்கிறது. அதை எங்களுக்கு கட்டாயம் அதை செய்வேன் என்ற நம்பிக்கை இருக்குது. எங்களுக்கு அதை செய்து தரணும்ன்றதை ஆணித்தரமாக கேட்டுக்கொண்டு, மற்றது எந்த கடற்படை எந்த கடற்தொழிலாக இருந்தாலும் நீர்நிலைக்களம் வழங்குகிற புத்தகத்தின் அடிப்படையில் அந்த தொழிலை செய்யணும் என்று அனைத்து மீனவர்களை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். தணிகாசலம் முல்லை மாவட்ட கடற்கரை கூட்டுறவுச்சங்கங்களின் சமாச தலைவர். நேற்று நடந்த கூட்டத்தில் கௌரவ ராஜாங்க பிரதி அமைச்சர்களால் நாங்கள் வைத்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு அதற்கமைவ தான் மற்ற திணைக்களம், கடற்படை மற்றும் திணைக்களம், கடற்படையும் மற்றும் போலீஸ் பிரிவினருக்கும் இந்த நடவடிக்கையை உடனடியாக மேற்கொள்ள சொல்லி கூறியிருக்கிறார். அதற்கமைய கட்டாயம் இதுகள் இந்த நடைமுறை எமக்கு சாதகமாக அமையும் என நாம் நம்புகிறோம். எமக்கு சட்டவிரோத தொழில் முழுதாக அரச வர்த்தமானி பிரசுரிக்கப்பட்ட சட்டவிரோத தொழில் முழுவதும் தடை செய்யணும் தான் எமது கோரிக்கை. அந்த கோரிக்கையை எமது சங்கங்கள் எல்லாம் எல்லா சங்க பிரதிகளும் அதை எடுத்து கூறியிருந்தார்கள். அதற்கு பிரதி அமைச்சர்களும் சம்மதம் தெரிவித்து இதை உடனடியாக தான் நடவடிக்கையை மேற்கொள்கிறேன் என்று கூறியிருக்கிறேன். கிராசா பிரதாஸ், தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தினுடைய முல்லைத்தீவு மாவட்ட இணைப்பாளர். நாங்கள் தொடர்ந்து இந்த மீனவ சமூகத்தோடு ஒன்றிணைந்து பல்வேறு பிரச்சனைகளை முன்வைத்து பல போராட்டங்கள், பல மகஜர்களை கையளித்தும் அதற்கு பிரதிபலனாக நாங்கள் முதல் கட்டம் பார்க்குறோம். நேற்றைய தினம், அதாவது 26ஆம் தேதி நடைபெற்ற முல்லைத்தீவு மாவட்ட மீன்பிடி அபிவிருத்தி குழு கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. உண்மையாகவே சந்தோஷமான விஷயம். மீனவர்களுக்காக தொடர்ந்து இவ்வாறான ஒரு கூட்டங்களை ஒழுங்குபடுத்துவதற்காக முதல் கட்டமாக இந்த நடவடிக்கை எடுத்தமைக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், திணைக்களம், அரசாங்க அதிபர் இவர்களுக்கு நாங்கள் முதற்க நன்றியை கூறிக்கொண்டு, வளமை போன்று அல்லாமல் எந்த அமைச்சர்களாக இருக்கலாம், எல்லா திணைக்களங்களாக இருக்கலாம், மக்களுக்கான சேவையை சரியாக பாராபட்சமின்றி பார்க்க வேண்டும். நேற்று கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளுக்கு அமைவாக அது எந்த தொழிலாக இருந்தாலும், நான் நினைக்கின்றேன் இலங்கையிலே 18 வகையான சட்டவிரோத மீன்பிடி முறைகள் இருக்கிறது. அந்த சட்டவிரோத மீன்பிடி முறைகள் எதுவாக இருந்தாலும் உண்மையாகவே தடை செய்யப்பட வேண்டிய ஒரு விடயம். குறிப்பாக சுருக்குவலை, வெளிச்சம்பாச்சி மீன்பிடித்தல், வெடிமருந்துகளை பயன்படுத்தி மீன்பிடிக்கிறது, டைனமைட் பாவிக்கிறது, டிராக்டர், இந்த உளவு இயந்திரத்தை பயன்படுத்தி மீன்பிடி நடவடிக்கையை மேற்கொள்கிற விடயங்கள் எங்களுடைய முல்லைத்தீவு மாவட்டத்தில் முற்றாக நிறுத்தப்பட வேண்டும் என்றதில் நாங்கள் எங்களுடைய மீனவ சமூகம் பல ஆண்டு காலமாக போராடி வருகிறோம். இதற்கு தீர்வு கிடைப்பதற்காக நாங்கள் ஒரு கோரிக்கை முன்வைத்த பொழுது இந்த கௌரவ ராஜாங்க அமைச்சர் ரத்ன கமிகே அவர்கள் அதிகாரிகள் முன்னிலையிலும் திணைக்களங்கள் முன்னிலையிலும் வாக்குறுதி அளித்து அவர்களுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார், இவற்றை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொல்லி. ஆகவே நாங்கள் இந்த இடத்திலே இவற்றை வெளிப்படையாக சொல்லுவதோடு இவ்வாறான வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார்கள். வளமையை போன்று இல்லாமல் இந்த அரசாங்கத்திலே நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். எங்களுடைய மீனவ சமூகத்துக்கு எதிர்காலமாக ஒரு நிலைபெறான மீன்பிடி சமூகம் இங்கே உருவாக வேண்டும் என்றதை நாங்கள் இந்த இடத்திலே குறிப்பிட்டு இதற்கான வழிவகைகளை செய்து மிக விரைவாக இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறி இந்த கருத்தை நான் முன்வைக்கிறேன்.